வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தாமோதரனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணையை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட நீதிபதியாக தாமோதரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து அவருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தாமோதரனுக்கு நியமன ஆணையை வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை செயலர் கேசவன் ஆகியோர் உடன் இருந்தனர். ஹேக் செய்யப்பட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கம் மீட்கப்பட்டது. தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்கி வருவார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரவு அவரது எக்ஸ் தள பக்கம் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டு முடக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அவரது எக்ஸ் பக்கம் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக ஆளுநர் தமிழிசை வெளியிட்ட தகவலில், எனது எக்ஸ் தள கணக்கை மீட்டெடுத்த தெலுங்கானா காவல்துறை சைபர் கிரைம் பிரிவு, தெலுங்கானா போலீசார், இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் ஆகியோருக்கு நன்றி. கடந்த 3 நாட்களாக எனது எக்ஸ் தள கணக்கை அணுக இயலவில்லை. தற்போது முழுமையாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளது. இனி முன்னோக்கி நகர்கிறேன். இத்தளத்தில் எனது நல்ல பணிகளை பகிர்வதை தொடர விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அரசியல் தலைவர்களின் எக்ஸ் சமூக வலைதள பக்கங்களை மர்ம ஆசாமிகள் முடக்கி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த வாரம் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் சமூக வலைதள பக்கம் மர்ம ஆசாமிகளால் முடக்கப்பட்டது. பின்னர் 3 தினங்களுக்கு பிறகு அவரது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை சைபர் கிரைம் போலீசார் மீட்டனர். இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மர்ம ஆசாமிகள் முடக்கியுள்ளனர். பாஜகவை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தனது கருத்துக்களையும் அரசியல் நிகழ்வுகளையும் அவ்வப்போது பகிர்ந்து வந்தார். தற்போது அவரது சமூக வலைதள பக்கம் முடக்கப்பட்டதை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை மீட்கும் முயற்சியில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரும் உள்துறை அமைச்சர் அலுவலகமும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பிரபல தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1.85 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் வயது 53 என்பவரிடம் கழுத்தில் இருந்த 4 பவுன் தங்க சங்கிலியை கடந்த 31ஆம் தேதி மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இது குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன், உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது செயின் பறிப்பில் ஈடுபட்டது வடலூரை சேர்ந்த பிரபல திருடன் கௌதம் என்பதும், அவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 13 வழிப்பறி வழக்குகள் உள்ளது என தெரிய வந்தது. இதனை அடுத்து குற்றப்பிரிவு போலீசார் வடலூர் சென்று வீட்டில் பதுங்கியிருந்த கௌதமை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். மேலும் அவரிடமிருந்து 4 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1.85 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கூட்டாளியான சண்முகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை சகோதரர்கள் 2 பேர் கத்தி அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிஷோர், வயது 25. இவர் மீது தன்வந்திரி காவல் நிலையத்தில் செயின் பறிப்பு அடிதடி வழக்கு உள்ளது. இவருக்கும் ரெட்டியார்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த அமீர்கான், ஷாருக்கான் ஆகிய சகோதரர்களுக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இதனிடையே கிஷோரின் நண்பரின் குடும்பத்தினரை பற்றி சகோதரர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று இரவு 8 மணி அளவில் புதுநகரில் உள்ள சகோதரர்களின் வீட்டிற்கு சென்ற கிஷோர் தனது நண்பரின் குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசியது குறித்து தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சகோதரர்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அரிவாளால்
கிஷோரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவலறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய சகோதரர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சகோதரர்கள் 2 பேர் மீதும் கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரையில் தவறவிடப்பட்ட டெல்லி சட்டக்கல்லூரி மாணவியின் வைர மோதிரத்தை காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் தேடி கண்டுபிடித்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். டெல்லி நொய்டாவை சேர்ந்தவர் அனில் கண்ணா. இவரது மகள் ஆஸ்தா கண்ணா வயது 19 சட்ட கல்லூரியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் டெல்லியில் இருந்து புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வந்து தவளக்குப்பம் பகுதியில் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் தந்தை மகள் இருவரும் அமர்ந்திருந்து கடற்கரையின் அழகை ரசித்துள்ளனர். அப்போது ஆஸ்தா கண்ணா அணிந்திருந்த ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வைர மோதிரம் கையில் இருந்து தவறி கடல் பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கற்களுக்கு நடுவே விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி தனது தந்தையுடன் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்து மோதிரத்தை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து பெரிய கடை போலீசார் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் இன்று காலை தந்தை மகள் கடற்கரையில் அமர்ந்திருந்த இடத்தில் 5 மணி நேரமாக தேடிய போது வைர மோதிரம் கற்களுக்கு நடுவே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து போலீசார் மோதிரத்தை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடற்கரையில் தொலைந்த விலை உயர்ந்த மோதிரத்தை காவலர்கள் மீட்டுக் கொடுத்த நிகழ்வு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஜனவரி 22ஆம் தேதி புதுச்சேரியில் அரசு பொது விடுமுறை என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதை மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் கொண்டாட முடிவு செய்துள்ளது. அயோத்தி கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பல மாநிலங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவையை அடுத்துள்ள ஆரோவில்லில் ரெட் எர்த் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி உள்ளது. இந்த பயிற்சி பள்ளி புதுவை அரசின் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து முதல் முறையாக தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியை நடத்துகிறது. இந்த குதிரையேற்ற போட்டிகள் இன்று தொடங்கியது. வருகிற 26ஆம் தேதி வரை போட்டிகள் நடக்கிறது. நாள்தோறும் காலை 7 மணி முதல் காலை 11 மணி வரை போட்டிகள் நடக்கிறது. போட்டியில் சென்னை, பெங்களூரு, கோவை, ஊட்டி, ஜெய்ப்பூர், மும்பை, ஹைதராபாத், டெல்லி, கொல்கத்தா, புதுவை மற்றும் ஆரோவில்லை சேர்ந்த தலைசிறந்த 40 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ரஷ்யா, துருக்கி, செல்வேனியா மற்றும் இந்தியாவை சேர்ந்த 7 பேர் நடுவர்களாக செயல்படுகின்றனர். ட்ரஸ்ட் சேஞ்ச் எனப்படும் ஒரே பிரிவில் மட்டும் போட்டிகள் நடத்தப்படுகிறது. தேசிய சாம்பியன் பட்டம் வெல்பவர்களுக்கு ஜூன் 16ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடக்கிறது. ஓபிஎஸ் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், திமுகவின் பி டீமான துரோகிகளின் கூட்டத்திற்கு சம்மட்டி அடி அடிக்கின்றது போல் உச்சநீதிமன்றம் ஓபிஎஸ் வகையறாக்களுக்கு எதிராக ஒரு உன்னதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. எத்தனை முறை அப்பீல் சென்றாலும் வெற்றி எங்களது பக்கமே வந்துள்ளது என்றார். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவிலின் 2ஆம் ஆண்டு மகா சம்பிரோக்ஷண தினத்தையொட்டி உற்சவருக்கு புண்ணியா வாகனம், அக்னி பிரயாணம், மகா சாந்தி ஹோமம் நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
தொடர்ந்து பூர்ணாகுதி நடைபெற்று தாயார் சமேத பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு கோவில் மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் என தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கிய 5 நீதிபதிகளுக்கும் கும்பாபிஷேக அழைப்பிதழ் என்பது வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 22ஆம் தேதி நடக்கும் கும்பாபிஷேக விழாவில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என அவர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த 5 நீதிபதிகள் யார் என்பது பற்றிய விவரம் இங்கு பார்ப்போம். இந்தியாவில் நீண்ட கால சட்ட போராட்டம் நடந்த வழக்குகளில் ஒன்றுதான் அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான வழக்கு. கீழமை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை இந்த வழக்கு சென்றது. இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த வழக்கில் கடந்த 2019 முடிவுக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புதான் இதற்கு முக்கிய காரணமாகும். அதாவது 2019 நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அனுமதி வழங்க உத்தரவிட்டது. இது வரலாற்றுமிக்க தீர்ப்பு என கூறப்பட்டது. இதையடுத்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்தா எனும் அறக்கட்டளையின் கண்காணிப்பு கட்டுமான பணி என்பது தொடங்கியது. இந்த பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தற்போது முதற்கட்ட பணி என்பது முடிவடைந்துள்ள நிலையில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். மேலும் 3000க்கும் அதிகமான VVIPக்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில்தான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அனுமதி வழங்கி உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தின் அரசியல் அமைப்பு பெஞ்சின் 5 நீதிபதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அமர்வில் அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், முன்னாள் தலைமை நீதிபதி போப்டே, தற்போதைய தலைமை நீதிபதி DY சந்திரசூட், முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அசோக் பூஷன் மற்றும் அப்துல் நசீர் ஆகியோர் இருந்தனர். இந்த அமர்வுதான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் என தீர்ப்பு வழங்கியது. தென்கொரியாவை தனது முதன்மை எதிரி நாடாக வடகொரியா அறிவித்துள்ள நிலையில் இதனால் அங்கே மிகவும் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தென்கொரியாவை தனது நாட்டின் முதன்மை எதிரி என்று அறிவித்துள்ளார். எல்லையில் 0.001 மில்லிமீட்டர் அத்துமீறினால் கூட போரை ஆரம்பிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். வடகொரியா தென்கொரியா மோதல் என்பது அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய போரையே உருவாக்கும் அபாயம் இருக்கிறது. அதிலும் வடகொரியாவிடம் இப்போது அணு ஆயுதங்களும் இருக்கும் நிலையில் அது உலக நாடுகளை பதற்றத்தில் தள்ளுகிறது. ஏனென்றால் இப்போது பல நாடுகளில் அணு ஆயுதங்கள் இருக்கும் நிலையில் அது பூமியை மொத்தமாக அழிக்கும் அபாயம் இருக்கிறது. அதெல்லாம் சரி, இப்போது கிம் ஏன் இப்படி செய்கிறார் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். அதாவது வடகொரியா பொருளாதார ரீதியாக எந்த அளவு பின்தங்கி இருக்கிறது, தென்கொரியா எந்த அளவு வளர்ந்து இருக்கிறது குறித்து தகவல்கள் வடகொரிய மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இதனால் மக்களை திசை திருப்பவே கிம் இப்படியெல்லாம் செய்வதாக சர்வதேச வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ரஞ்சி டிராபி தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக விளையாடி வரும் அனுபவ வீரர் அஜங்கியா ரஹானே தொடர்ந்து 2 போட்டிகளில் டக் அவுட் ஆகி வெளியேறியுள்ளார். இந்திய அணியின் கேப்டனாக இருந்தவர் அஜங்கியா ரஹானே கடந்த முறை இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது போதிய அளவிற்கு ரன்கள் சேர்க்கவில்லை என்பதால் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டார். இவரது இடத்தை ஸ்ரேயாஸ் ஐயர் பிடித்து கொண்டார். ஆனால் IPL தொடரின் போது ரஹானே உச்சக்கட்ட ஃபார்மில் இருந்தார். அதன்பின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இந்திய அணியில் ரஹானே சேர்க்கப்பட்டார். அந்த போட்டியில் சிறப்பாக ஆடிய ரஹானே வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்தின் போது துணை கேப்டனாக பதவி உயர்வு பெற்றார். ஆனால் அதன்பின் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் மீண்டும் PCCI அஜங்கியா ரஹானேவை ஒதுக்கிவிட்டு மீண்டும் ஸ்ரேயாஸ் ஐயரை அணிக்குள் கொண்டு வந்தது. அவருக்கு தேர்வுக்குழு தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படாமல் இந்திய அணியிலிருந்து நீக்கியது ரசிகர்களிடையே விமர்சனங்களை பெற்றது. ஆனாலும் எந்தவித கருத்தும் கூறாமல் அஜங்கியா ரஹானே மீண்டும் ரஞ்சி டிராபி பக்கம் கவனத்தை திருப்பினார். அதில் ஆந்திரா அணிக்கு எதிரான போட்டியில் அஜங்கியா ரஹானே டக் அவுட் ஆன நிலையில் அவரின் ஃபார்ம் குறித்து கேள்விகள் எழுந்தது. இந்த நிலையில் ரஞ்சி டிராபி தொடரின் இன்றைய ஆட்டத்தில்
கேரள அணியை எதிர்த்து மும்பை அணி களமிறங்கியது. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து மும்பை அணி தரப்பில் கோகுல் பிஸ்டா, லால்வானி கூட்டணி களமிறங்கியது. கேரளா அணி தரப்பில் பேசில் தம்பி முதல் ஓவரை வீசினார். முதல் பந்திலேயே கோகுல் பிஸ்டா டக் அவுட் ஆகி வெளியேற, தொடர்ந்து வந்த கேப்டன் ரஹானே இரண்டாவது பந்தில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இது ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்கா தொடரில் ஸ்ரேயாஸ் ஐயர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் அவரது இடத்திற்கு ரஹானே வருவார் என்று பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் ரஞ்சி டிராபி தொடரில் அடுத்தடுத்த போட்டியில் டக் அவுட் ஆகி வெளியேறி வருகிறார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.